சைவம் வைணவம் இரண்டையும் இணைக்கும் ஒரு பெயர் பெற்றது. தன் அடித்தொண்டையில் வார்த்தைகளை வருடிக் கொடுத்து ராகமெனும் அமுதம் குழைத்து ரசிகர் செவிகளில் தேனூற்றாய் பாய வைத்து காந்த குரலில் கட்டி போட்டு வைத்திருக்கும் ஹரிஹரன் அவர்கள். பாட்டுக்கொரு ஓட்டு என்றார் இவர் பாராளும் மன்னனாவார். குரலுக்கொரு ஊர் என்றார் இந்த உலகமே இவர் வசமாகும். ஒன்றை ஒப்பித்தாய் மூடி தேடத்தாய் கனவெங்கும் தித்தித்தாய். இவரது தொண்டையெனும் தோட்டத்தில் தவழ்ந்து இதழ் வழி வெளிப்பட்ட இனிய பாடல்கள் கேட்போரின் செவி வழி புகுந்து தங்களை மறந்து தாளம் போட வைப்பதை ஞானம் உள்ளவரை மறக்க முடியுமா? இது பொய்யோ மையோ தெரியாத இவள் பின்னால் நெஞ்சே போகாது. யார் அந்த ரோஜாப்பூ கண்ணாடி நெஞ்சின் மேல் கல்வீசி போனால் அவள் யாரோ? உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல். உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே. 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிற நானடி. என் காதலும் என்னாகுமா உன் பாதத்தில் மண்ணாகுமா? சொப்பனத்தில் இப்படித்தான் எப்போவுமே வந்து நிற்பா. சொல்ல போன பேரழகில் சொக்க தங்கம் போலிருப்பா. வத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வெப்ப. தேனினும் இனிய இவரது குரலுக்கு தேசிய விருது இருமுறை கிடைத்தது. விருதுகளும் பட்டங்களும் இந்த வெற்றி பாடகரின் வீரியத்தை குறையாமல் பார்த்துக் கொள்ளும் சத்தான மருந்துகள். பழம் நழுவி பாலில் விழும் என்பார்கள். இவரது இதழ் நழுவி இன்பம் தரும் பாடல்கள் என்றென்றும் நிலைத்து நிற்கும். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. வானும் மண்ணும் நம்மை வாழ்த்து சொல்லும் அது வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வாழும். என்னோடுதான் நான் இல்லையே எல்லாமே நீதானா? ஹரிஹரன் அவர்களின் புகழ் கொடி நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பறக்க வாழ்த்தி வரவேற்கிறது. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாளும் நம் நாடே. உனக்குள்ள இந்திய ரத்தம் உண்டா இல்லையா?
ஒன்றானா பாரதம் உன்னை காக்கும் இல்லையா? தமிழா தமிழா நாளை நம் நாளே.